அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 3 அத்தியாயம் 65. உத்தியானவனம். 2 தளங்களுடன் வான் நோக்கி மேலே எழுந்த மாளிகைகளுக்கு இடையே விடப்பட்டிருந்த இடைவெளியில் அமைந்திருந்தது அந்த அடர்ந்த அழகிய உத்தியானவனம். அதன் 4 புறங்களிலும் மல்லி, சம்பகம், இருவாட்சி, கருடார்த்தம், செம்பருத்தி, ஜாதி முல்லை முதலான பூச்செடிகள் நிறைந்து வளர்ந்திருந்தன. ஆங்காங்கே வெற்றிலை கொடிகளும் புடலை, பூசணி மற்றும் பரங்கி கொடிகளும் கூட காணப்பட்டன. பரங்கி கொடிகளினூடே பெரும் காய்களும் அழகான மஞ்சள் நிற பூக்களும் செழித்து வளர்ந்திருந்தன. அளவோடு பார்த்தி கட்டி எச்சரிக்கையாக பாதையின் இரு மருங்கிலும் இடம்பிட்டு வளர்ந்திருந்த அந்த செடி கொடிகளை காணும்போது அது இயற்கையாக தோன்றிய பூவனமல்ல என்பது தெளிவாகும். நெரிசல் மிகுந்த தஞ்சை நகரின் மைய பகுதியில் இத்தனை பெரிய பூவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒருவேளை இது சோழ அந்தப்புறத்தை சேர்ந்த நந்தவனமாக இருக்கலாமோ என ஐயுறுகிறோம். நமது கருத்தை மெய்ப்பிப்பது போல அந்த வனத்தின் மத்தியில் அமைந்திருந்த வட்ட வடிவ மண்டபத்தில் அரச குலத்து மாதரசிரை போல தோற்றம் கொண்ட இருவர் அமர்ந்து அங்கே உரையாடி கொண்டிருந்தார்கள். இரு கால்களையும் பக்கவாட்டில் மடித்து இடக்கரத்தை நிலத்தில் ஊன்றி வலக்கரத்தை தொடையில் இருத்தி ஒயிலுடன் அமர்ந்திருக்கும் முதல் பெண்மணியை பார்த்தவுடனே உள்ளத்தில் ஒரு மரியாதை பிறக்கிறது. அவரது திருமுகத்தில் ராஜகுலத்திற்கே உரிய எல்லையில்லாத கம்பீரமும் கருணையும் கலந்து பொழிந்தன. தந்த நிறத்தில் காணப்பட்ட அவரது பால்வண்ண மேனியில் மாலை சூரியனின் செந்நிற ஒளிப்பட்டு தெரித்து அவரது சௌந்தரியத்தை கூட்டி காண்பித்தது. நெற்றி எங்கிலும் திருநீறு பூசி அருள் பொங்கும் விழிகளுடன் சிறு முறுவலை தன் வதனத்தில் தேக்கியபடியே காட்சியளிக்கும் இந்த பெண் அரசி யாராக இருக்கக்கூடும்? அவருக்கு அடுத்ததாக மிகுந்த தோழமையுடன் அமர்ந்திருக்கும் இரண்டாவது பெண்மணியின் மீது நமது பார்வை படர்கிறது. என்ன வேடிக்கை! அந்த காலத்து பெண்களைப் போல ஒரு காலை மடித்து மறு காலை குத்திட்டு அமராமல் ஆண்களைப் போல சமணமிட்டு அமர்ந்திருக்கிறாரே இவர். அது மட்டுமல்ல, கைகளை கூட கம்பீரமாக நீட்டி மடக்கி இவர் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் வேறு எவரையோ போன்று நடித்துக் கொண்டிருப்பது போல் அல்லவா தெரிகிறது. மாநிற மேனியுடன் திகழும் இந்த இளம் பெண்மணியின் முகத்தில்தான் எத்தனை பொலிவு! படப்படவென வண்ணத்தி பூச்சியைப் போல சிறகடித்துக் கொள்ளும் இமைகளின் கீழே விரிந்து பரவும் விழிகளில்தான் எத்தனை குறும்பு! குவிந்து பருத்து மாதுளை பழங்களைப் போல திகழும் அதரங்களும் நீண்ட நாசிகளும் சரேலென நீர் வீழ்ச்சியாக கீழே இறங்கி தோளில் படிந்து அடங்கும் கருங்குழலும் பல வண்ண மலர்களை அதில் பாங்காக சொருகப்பட்டிருக்கும் நேர்த்தியும்! அடக்கடவுளே! அந்த புறத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது மட்டுமல்லாமல் இந்த அரசகுல பெண்மணிகளின் அழகை இத்தனை விரிவாக வர்ணிக்க வேறு செய்ய வேண்டுமா என்ன? அருகருகே அமர்ந்திருக்கும் அந்த 2 பெண்மணிகளும் ஏறக்குறைய ஒரே விதமான ஆடை அணிகலன்களுடன் காணப்பட்டாலும் வெவ்வேறு விதமான எண்ணங்களை நமக்குள் எழுப்புவதை மறுப்பதற்கு இல்லை. முதலாவது பெண்மணியை பார்க்கும்போது நம்மை அறியாமல் எழுந்து நின்று கைகுவித்து வணங்க தோன்றுகிறது. பண்டைய அரச குலங்களில் உதித்த பதிவிரதைகளுக்கே உரிய பக்தி கலந்த கம்பீரம் அவருடையது. ஆனால் இரண்டாம் அவரை பார்த்தாலோ உரிமையுடன் அவரது அருகில் அமர்ந்து நமது அந்தரங்கங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என தோன்றுகிறது. நட்பும் தோழமையும் தான் இந்த கொண்டல் வண்ண மாதரசியின் பெரும் பலங்கள் போலும். இந்த இருவரின் தோற்றத்தையும் வைத்து பார்க்கும்போது முதலாம் அவர் ராஷ்டிரகூட குலத்தில் உதித்த சோழ பட்டத்தரசியாரான தந்தி சக்தி விடங்கியாராகவே இருக்கக்கூடும் என்பதாக தோன்றுகிறது. இரண்டாம் அவர் பழுவூர் ராஜ்யத்தில் பிறந்து வளர்ந்த நக்கன் பஞ்சவன் மாதேவியாராக இருக்கக்கூடுமா என்ன? தந்தி, அடடா! இந்த மாலை நேரத்தின் மஞ்சள் நிற சூரிய வெளிச்சம் உனது மேனியில் என்னமாக ஜொலிக்கிறது. அப்படியே உன்னை கட்டியணைத்து ஏறக்குறைய பேரரசரை ஒத்த கரகரப்பான செயற்கை குரலில் பேசிக்கொண்டே கட்டியணைக்க வருபவரை அவசர அவசரமாக மறித்தார் அந்த முதலாவது பெண்மணி. மாதேவி, உனக்கு ஆனாலும் இத்தனை குறும்பு அதிகம். அவர் வந்துவிட போகிறார். மத்திய வயதை நெருங்கிவிட்டாலும் அந்த மாதரசியின் முகத்தில்தான் எத்தனை நாணம்! வந்தால் வரட்டுமே, அவர் வந்த பிறகு செய்ய போகும் வேலையை நான் முன்பே துவங்கி விட்டதாக எண்ணிக்கொள்வார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது.
ராஜ்யபாரம் ஏற்றதிலிருந்தே அவருக்கு நமது நினைப்பே ஏறக்குறைய அற்று போய்விட்டது என்றுதான் எண்ணுகிறேன். குழந்தைகளால் கூட முன்பு போல அவரை சந்தித்து அளவலாவ முடியவில்லை. ஆண்கள் எல்லோருமே அப்படித்தான் அக்கா. பெரும் பொறுப்பு நமது தலையில் சுமத்தப்பட்டால் அந்த பொறுப்பிலேயே ஒட்டுமொத்தமாக மூழ்கிவிடுவார்கள். அவர்களை மீட்டெடுத்து உங்களுக்கும் குடும்பம் என ஒன்று உண்டு என நினைப்பூட்ட வேண்டியது நாம் தான். பாவம், அவர் என்னதான் செய்வார்? நாலா பக்கங்களிலும் எத்தனையோ பிரச்சனைகள் அவருக்கு. அதுதானே பார்த்தேன். அவரை ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் தங்களுக்கு மனது தாங்காதே. பேரரசியார் நாட்டிற்கு மட்டும் அரசியல்ல, அரசரின் இதயமாகிய இதய ராஜ்யத்திலும் கோலோச்சும். போதும் போதும் வேடிக்கை. அவர் வரப்போகிறார். நீ வசமாக மாட்டிக்கொள்ள போகிறாய். வரட்டுமே. வந்தால் என்ன சொல்ல போகிறார்? குரலை மாற்றிக்கொண்டு, மாதரசிகளே, நீங்கள் தாண்டக வேந்தரான அப்பர் பெருமானின் திருநெடுந் தாண்டகங்களை கேட்டிருக்கிறீர்களோ? சந்தத்துடன் கூடிய இசை கலந்து பிடாரர் அதனை பாடியதை கேட்டு நேற்று மனம் முறியவிட்டது என துவங்கி, தாண்டகம் என்றால் என்ன, அது அப்பர் பெருமானால் இந்தந்த திருத்தலங்களில் பாடப்பட்டது, அதில் அமைந்துள்ள நுட்பங்கள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் குறைந்தது ஒரு நாளிகை நேரத்திற்கும் குறையாமல் விளக்கிக் கொண்டே இருப்பார். இடையில் நம்பியாரூரை பற்றிய பேச்சுக்கள் தவறாமல் இடம்பெறும். அவருக்கும் சங்கிலியாருக்கும் இடையில் நிகழ்ந்த கூடல்கள் ஊடல்கள். அவர் அந்த வாக்கியத்தை முடிக்கும் வரை காத்திராமல் கலகலவென அடக்க முடியாமல் பேரரசியார் சிரிக்க, அந்த சிரிப்பில் திடீரென வேறு ஒரு ஆண் சிரிப்பும் கலந்து எழுந்தது. தேவியர் இருவரும் துணுக்குற்று போனார்கள். அதுவரை வேடிக்கையும் விளையாட்டுமாக திகழ்ந்த பஞ்சவன் மாதேவியார் பயத்தில் பளிச்சென எழுந்து நின்றே விட்டார். அவரது தலை வெக்கத்திலும் அவமானத்திலும் குனிந்து நின்றது. பேரரசியார் அத்தனை அவசரமாக எழுந்திராமல் மெல்ல மரியாதையுடன் எழுந்தார். நான் இல்லாத வேளைகளில் நீங்கள் இருவரும் அப்படி என்னதான் செய்கிறீர்கள் என நான் பலமுறை வியந்தது உண்டு. கடைசியில் இன்றுதான் அது புரிந்தது என்றபடியே அந்த சிறிய மண்டபத்திற்குள் நுழைந்தார் அருள்மொழிவர்மர். இரு பெண்மணிகளும் மிகுந்த மரியாதையுடன் அவரது அடித்தோழ முயல இடையிலேயே அவர்களை பிடித்து நிறுத்தி தடுத்து ஆட்கொண்டார். அவரது இரு கரங்களும் தேவியரின் மென் கழுத்தை உரசி தோள்களில் இயல்பாக படிந்தன. தாங்கள் எப்போது தோட்டத்திற்குள் நுழைந்தீர்கள்? சிறு சப்தம் கூட எழவில்லையே. வேண்டும் என்றுதான் சப்தம் செய்யாமலே உள்ளே வந்தேன். நாம் இல்லாத நேரத்தில் இந்த இரண்டு பெண்களும் நம்மை பற்றி அப்படி என்னதான் பேசிக் கொண்டிருப்பார்கள் என அறிந்து கொள்ளும் ஆர்வம் என்னை பிடுங்கி தின்றது. பேரரசரின் இந்த பதிலை கேட்ட மறுக்கணமே வெக்கத்துடன் சட்டென முகத்தை மூடிக்கொண்டார் பஞ்சவன் மாதேவியார். அடடா, எவரை மட்டும் மரியாதையின்றி இப்படி கேலி பேசிக் கொண்டிருந்தோமோ அவரே நமது பேச்சுகளை ஒட்டு கேட்டு விட்டாரா என்ன என்ற எண்ணம் அவரை வாட்டி வதைத்தது. மருதோன்றி இலைகளின் செம்மை அளவாக படிந்திருந்த தேவியாரின் பஞ்சு விரல்களை பிடித்து மெல்ல கீழே இறக்கினார் பேரரசர். அவ்வளவு தைரியமாக என்னை கேலி பேசிவிட்டு இப்போது என்ன வெக்கம் வேண்டி கிடக்கிறது? கொஞ்சம் பொறுங்கள். நீங்கள் உத்தியானவனத்திற்குள் நுழைந்துவிட்டு சப்தம் செய்யாமல் நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டு கேட்டீர்களா? நம்பவே முடியவில்லையே. நினைத்தாலும் அவ்வாறெல்லாம் உங்களால் செய்ய முடியாதே. நேரடியாக என்ன கேலி பேசினோம் என்றாவது கேட்பீர்களே தவிர இப்படி மறைந்திருந்து எல்லாம் கேட்க மாட்டீர்களே என வியந்தார் தந்தி. பெண்டுகளா, நாட்டு நிலைமை நாளுக்கு நாள் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு தக்கபடி நானும் என்னை மாற்றிக்கொண்டு வருகிறேன். பற்பல சூதுவாதுகளை கற்றறிந்து வருகிறேன். குறிப்பாக அந்த புறத்தில் அமர்ந்தபடி நாட்டையே அடக்கியாள என்னும் ராஜகுல பெண்மணிகளை எப்படி சமாளிப்பது என்பது தனி வகுப்பாகவே நடத்தப்படுகிறது. என்னுடைய பழைய நண்பரான அம்மன்குடியார்தான் இதையெல்லாம் எனக்கு கற்றுத் தருகிறார். இன்னும் எனக்கு நம்பிக்கை இல்லை. எங்கே நாங்கள் கடைசியாக என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம் என்பதை கூறுங்கள் பார்ப்போம். பேரரசரின் விழிகள் திரு திருவென அங்கும் இங்கும் சுழன்றன. என்ன சொல்வது என யோசித்தார் போலும். பிறகு நொடியில் தம்மை சமாளித்துக் கொண்டு, என்ன, நான் முன்பு போல உங்களுடன் நேரம் செலவழிப்பதில்லை, குழந்தைகளின் முகத்தை ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்ற வழக்கமான புராணம்தான்.
இதனை கேட்ட பஞ்சவன் மாதேவியாரின் முகம் ஆச்சரியத்திலும் மகிழ்ச்சியிலும் மலர்ந்தது. உண்மையில் பேரரசர் நாம் பேசியதை ஒட்டு கேட்கவில்லை, அப்படி கேட்டது போல நடிக்க முயன்றிருக்கிறார் என்பது மகிழ்ச்சி அளித்தது. அதைவிட அருள்மொழிவர்மரின் நேரடியான நடத்தையை எத்தனை துல்லியமாக அளந்து வைத்திருக்கிறார் பேரரசியார் என்பது அவருக்கு ஆச்சரியம் அளித்தது. இப்படியா ஏமாற்றுவீர்கள்? நான் கூட நீங்கள் கூறியதை அப்படியே நம்பிவிட்டேன். அக்காவின் புத்தி கூர்மையே கூர்மைதான். தேவியர்களே, ஒட்டு கேட்பது என்பது அரும்பெரும் கலை. அந்த வித்தையில் மாராயரின் ஒற்றுப்படை வீரர்கள் கை தேர்ந்த வித்தகர்கள். அப்படிப்பட்ட வித்தகர்களாலேயே சமயத்தில் ரகசியமாக ஒட்டு கேட்க முடிவதில்லை, மாட்டிக்கொண்டு விடுகிறார்கள். எனில் நான் அந்த கலையை எப்போது கற்று எவ்வாறு உங்களிடம் பிரயோகிப்பது? என்ன சொல்ல வருகிறீர்கள்? மாராயரின் ஒற்றனுக்கு ஆபத்தா என்ன? சாதாரண ஆபத்தல்ல, பிராண அபாயமே நேர்ந்திருக்க கூடும் என மாராயர் கருதுகிறார். சில நாட்களுக்கு முன்பு ஐங்கரன் என்றொரு மூத்த ஒற்றன் நம்மை சந்தித்தான் என கூறினேன் அல்லவா? அவனிடம் முக்கியமானதொரு காரியத்தை ஒப்புவித்தேன். ஆள் நேற்று இரவுடன் மாயமாக மறைந்து விட்டான். வேடிக்கை என்னவென்றால், அவன் காணாமல் போனது சோழரின் தலைநகரில், அதிலும் முக்கிய வியாபார கேந்திரமாக விளங்கும் அபிமான தொங்கன் திருவீதியில். எதிரிகள் மிக அருகிலேயே இருந்தும் நம்மால் அவர்களை அடையாளம் காண முடியவில்லை என தோன்றுகிறது. உம் நாம் 8 அடி பாய்ந்தால் எதிரிகள் 16 அடி பாய்வார்கள் போல் இருக்கிறது. தேடுவதற்கு ஆள் அனுப்பி இருக்கிறீர்களா? நிலைமையின் அவசரம் கருதி நமது ரகசிய படையின் மோப்ப சக்தி மிகுந்த வேட்டை நாய்களையே அனுப்பி இருக்கிறோம். ஏதாவது செய்தி இந்த இரவிற்குள் நமக்கு கிடைத்தாக வேண்டும். எளிதில் சித்தம் கலங்காதவரான அருள்மொழிவர்மரின் வார்த்தைகளில் கவலை பரிபூரணமாக தொய்ந்துள்ளதை அந்த பெண்டுகள் கவனித்தார்கள். கவலைப்படாதீர்கள், தளிக்குளநாதரின் அருளால் ஐங்கரனுக்கு ஒன்றும் நேராது. அவ்விதம்தான் நானும் எண்ணுகிறேன். ஐங்கரன் மிகவும் புத்திசாலி, எப்படியும் உயிர் தப்பி விடுவான். ஆனால் என்னுடைய மன குடைச்சலுக்கான காரணம் வேறு. தலைநகரிலேயே முகாமிடுவதில் ஆபத்துகள் அதிகம் என தெரிந்தும் எதிரிகள் ஏன் தஞ்சையில் இருந்திருக்கிறார்கள்? அதிலும் போர் மேகங்கள் பலமாக சூழ்ந்திருக்கும் இந்த பொழுதில் எப்படியெல்லாமோ யோசித்தும் அதற்கான பதிலை என்னால் கண்டறிய முடியவில்லை. உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா? நிச்சயம் மிக முக்கியமான காரணம் ஏதோ இருந்திருக்க வேண்டும். இல்லையேல் இங்கு தங்குவதன் ஆபத்து அவர்களுக்கு தெரியாதா என்ன? எதிரிகள் எதிரிகள் என்கிறீர்களே, அவர்களை இன்னார் என அடையாளம் கண்டறிய முடிந்ததா என அப்பாவியாக வினவிய பஞ்சவன் மாதேவியாரை வியப்புடன் நோக்கினார் பேரரசர். ஒரு கருத்தை சொல்லும் முன் 100,000 கேள்வி கேட்பது தேவியாரின் வழக்கம். மற்ற நேரங்களில் விளையாட்டுத்தனமாக காணப்பட்டாலும் அரசியல் என வந்துவிட்டால் அவரை போல யோசனை சொல்வதற்கு ஒருவராலும் முடியாது. அரசியல் அனுபவத்தில் பழுத்த அனுபவம் வாய்ந்த பல்லவராயருக்கு தோன்றாத விஷயங்கள் கூட சில சமயங்களில் இவருக்கு தோன்றிவிடும். அதனால் இவரிடம் யோசனைகள் கேட்பதில் பேரரசர் என்றுமே தயக்கம் காட்டியதில்லை. இன்னும் கண்டறிய முடியவில்லை மாதேவி, அதுதான் எனக்கு பெரும் கவலையாக இருக்கிறது என்றார் பேரரசர். இவ்வாறு அருள்மொழியும் தேவியரும் பேசிக் கொண்டிருந்த அதே நேரத்தில் அந்த எதிரிகளை இன்னார் என அடையாளம் காட்டும் மிக முக்கியமான தடயத்திற்கு முன் மண்டை குழம்பி அமர்ந்திருந்தார் ஒற்றர் படை தலைவரான ராஜராஜ மாராயர். அப்படி என்ன முக்கியமான தடயமாக இருக்கும்? நாளைய அத்தியாயத்தில் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி.